நம்ம பார்க்க போறது பீம் அப்படின்னா என்ன, அந்த பீமை எப்படி நம்ம டிஃபைன் பண்றது, பீம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அடுத்தடுத்த டாபிக்கு நம்ம என்னென்ன அசம்ஷன்ஸ் வச்சுக்க போறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தெளிவா நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பீம் அப்படின்னா என்னன்ட்டு. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், பில்டிங்ஸ் நிறைய இடத்துல பார்த்தோம்னா பீம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனா இருக்கும். நம்ம வீட்டில் பெரிய ஹாலா இருந்தா அந்த ஹாலுக்கு மேல இருக்கிறதாகட்டும், ஷாப்பிங் மால்ல இருக்கக்கூடிய பெரிய ஹால்லே ஆகட்டும், தியேட்டர்லே ஆகட்டும், இல்ல பெரிய போர்ட்டிகோலே ஆகட்டும், இல்ல பாலங்களுக்கு அடியில பில்லருக்கு மேல ரோடை தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜை தாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீம் ஆகட்டும், இது எல்லா இடத்துலையும் பீமை நம்ம வந்து காமனா பார்க்க முடியும். ஸோ இந்த பீம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்மல் டெஃபினேஷன், ஸோ அதுல இருக்கக்கூடிய பெண்டிங் ஆஃப் பீம், அந்த பீம்ல நம்ம லோட் அப்ளை பண்ணணும்னா அது எப்படி பெண்ட் ஆகும், அதை பத்தின தியரி, அந்த தியரி டெவலப் ஆகும்போது என்னென்ன அசம்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ பீம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னாக்க, ஸோ இப்போ நம்ம வரைகிற டயக்ராம் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் த பீம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீம் இது ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல இது பீமோட லென்த் அப்படிங்கிறது L, பிரெத் அப்படிங்கிறது B, so this is thickness actually D and this is breadth B. இது ஒரு பீம். இந்த பீம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, a beam can be a rod, a beam can be a rod or a bar. ஒரு ராடாவோ பாராவோ இருக்கலாம். அதனுடைய ஷேப் பார்த்தீங்கன்னா சர்க்குலரா இருக்கலாம் ஆர் ரெக்டாங்குலரா இருக்கலாம். ஸோ ஒரு பீம் அப்படிங்கிற ஒரு ராடாகவோ பாராகவோ இருக்கலாம். அதனுடைய ஷேப் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்குலராகவோ ரெக்டாங்குலராகவோ இருக்கலாம். அதே மாதிரி இந்த பீம் அப்படிங்கிறது இதனுடைய ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குனாக்க, it is a homogeneous and isotropic material. So இது ஒரு homogeneous and isotropic material. homogeneous அப்படின்னா என்ன, isotropic அப்படின்னா என்ன? homogeneous அப்படின்னா இந்த மெட்டீரியலுடைய பேக்கிங், இந்த மெட்டீரியலுடைய டென்சிட்டி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபுல் மெட்டீரியலும் சேம் டென்சிட்டியில அல்லது சேம் காம்போசிஷன்ல இருக்கும். ஸோ நம்ம ஒரு பில்லர் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பில்லருடைய சிமெண்ட், அதில் இருக்கக்கூடிய ஜல்லி, அதில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த ராடு, கம்பி கட்டி இருக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா த்ரூ அவுட் இந்த மெட்டீரியலோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் ஒரே காம்போசிஷன்ல இருக்கும். ஒரே மாதிரியான மெட்டீரியலால ஆனது, ஒரே மாதிரியான காம்போசிஷனால ஆனது அப்படின்னா நம்ம ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐசோட்ரோபிக் அப்படின்னு என்னன்னா, இந்த மெட்டீரியலுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெட்டீரியல் எவ்வளோ வெயிட் தாங்கும் அப்படின்னா அது மேலே ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், இல்லை வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும், இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் எந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியலுக்கு எக்ஸ் டைரக்ஷன்ல ப்ராப்பர்ட்டி பார்த்தாலோ, ஒய் டைரக்ஷன்ல பார்த்தாலோ, இசட் டைரக்ஷன்ல பார்த்தாலோ, அல்லது எக்ஸ் ஒய் இசட்டோட காம்போசிஷன்ல பார்த்தாலும் ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி இருக்கும். ஸோ எனி டைரக்ஷன் ஆஃப் த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வில் பி சேம் அப்படின்னா தட் இஸ் ஐசோட்ரோபிக். த்ரூ அவுட் த மெட்டீரியல் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அது ஹோமோஜீனியஸ். ஸோ பீமுக்கு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக்கா இந்த பீம் இருக்கும். அதோட ஒரு பீம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா அதனோட லென்த் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எப்பனா அதனுடைய திக்னஸையும் பிரெத்தையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ லென்த் இஸ் ஹையர் தென், very higher actually, length is very higher than thickness and breadth. பிறகு ஒரு பீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இப்ப இந்த பீமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த படத்தை நான் திரும்ப வரைகிறேன்.
ஸோ இந்த பீம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம்னா n நம்பர் ஆஃப் தின் லேயர்ஸ் ஒன்னு மேல ஒன்று வச்சது அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த பீம் அப்படிங்கிறது, ஸோ இதுல இது ஒரு லேயர், அடுத்து அதுக்கு மேல இன்னொரு லேயர், அடுத்து அதுக்கு மேல இன்னொரு லேயர், இந்த மாதிரி ஒன்று மேல ஒன்னா அடுக்கப்பட்ட லேயர்களோட தொகுப்பு தான் பீம். ஸோ இப்போ பீம் அப்படிங்கிறது இட் இஸ் தி யூனிஃபார்ம் பேரலல் ஸ்டாக்கிங் ஆஃப் n நம்பர் ஆஃப் தின் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா இது ரெக்டாங்குலர் பீமா இருந்துச்சுனால், ஸோ ரெக்டாங்குலர் பீமா இருந்தா n நம்பர் ஆஃப் தின் லேயர்ஸ் ஒன்று மேல ஒன்று அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவே நம்ம ஒரு சர்க்குலர் பீம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய சர்க்குலர் பீம், ஸோ இப்படி ஒரு பெரிய சர்க்குலர் பீம் நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம்னால், இந்த சர்க்குலர் பீம் அப்படிங்கிறது இதுக்கு ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ், இதன் ஆக்சிஸ் நம்ம சென்ட்ரல் ஆக்சிஸ் அசியூம் பண்ணோம்னா, இது எப்படின்னா இந்த சென்ட்ரல் ஆக்சிஸை வச்சு n நம்பர் ஆஃப் ஹாலோ சிலிண்டர்ஸ் ஒன்று மேல ஒன்று ஸ்டாக் பண்ணதான் பீம் அப்படின்னு சொல்லலாம். லைக் திஸ். ஸோ உள்ள ஒரு சிலிண்டர், அதுக்கு வெளியில அடுத்த சிலிண்டர், ஸோ இப்படி வரும், அதுக்கு வெளியில அடுத்த சிலிண்டர். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் சேர்த்தது தான் ஒரு சர்க்குலர் பீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இன் தட் வே ஒரு சர்க்குலர் பீமுக்கு n நம்பர் ஆஃப் ஹாலோ சிலிண்டர்ஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சிலிண்டர்ஸுமே அவுட்டர் சிலிண்டர், அதுக்கு அடுத்த சிலிண்டர், அதுக்கு அடுத்த சிலிண்டர், இப்படி பார்த்துக்கிட்டே போனோம்னா எல்லா சிலிண்டரும் அதுக்கான ஆக்சிஸ் சென்டர் வந்து காமனா, இதுதான் காமன் சென்டர். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்னா, ஸோ பீம் is a parallel stacking of n number of thin layers அப்படின்னு சொல்லலாம். parallel stacking of n number of thin layers. இது எதுக்கு சொல்றோம்னா ரெக்டாங்குலர் பீமா இருந்தா சொல்லலாம். அப்படி இல்லாம சர்க்குலர் பீமா இருந்துச்சுன்னா, ஒரு பீம் சர்க்குலர் பீம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா, அந்த சர்க்குலர் பீமை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இட் இஸ் தி n நம்பர் ஆஃப் ஹாலோ சிலிண்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஹாலோ சிலிண்டர் அப்படின்னா உள்ளீடற்ற சிலிண்டர்ஸ், உள்ளார எதுவும் கிடையாது அப்படின்னு வச்சுக்கிறோம். ஹாலோ சிலிண்டர்ஸ் உள்ள கேப் இருக்கு. ஸோ இந்த n number of hollow cylinders sharing common center of axis, அது important. ஸோ இது பீம். இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதை வந்து நம்ம பீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பீம்னா என்ன? ஒரு பீம் அப்படிங்கிறது ஒரு ராடா இருக்கலாம் அல்லது ஒரு பாரா இருக்கலாம். அது சர்க்குலர் ஷேப்ல இருக்கலாம் அல்லது ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கலாம். அதனுடைய ப்ராப்பர்ட்டி ஹோமோஜீனியஸ் அண்ட் ஐசோட்ரோபிக். ஹோமோஜீனியஸ்னா ஒரே மாதிரியான மெட்டீரியலால செய்யப்பட்டது. ஐசோட்ரோபிக்னா அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே மாதிரி இருக்கும். அதனுடைய லென்த் திக்னஸ் அண்ட் பிரெத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது மிக மிக அதிகம். அதே மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பீம் எடுத்தோம்னா அந்த ரெக்டாங்குலர் பீம் ஆனது n நம்பர் ஆஃப் தின் லேயர்ஸால ஒன்று மேல ஒன்று அடுக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சர்க்குலர் பீம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த சர்க்குலர் பீம் அப்படிங்கிறது n நம்பர் ஆஃப் ஹாலோ சிலிண்டர்ஸ் ஒன்று கூட ஒன்று அடுக்குனது. அது எல்லாத்துக்குமே சென்டர் காமன் சென்டரா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தது ஒரு பீம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இதை காமனா எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் பீம் நம்ம காமனா எங்க என்கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னா ஒன் வந்துட்டு a beam நம்ம ஒரு பில்டிங் உடைய ரூஃபை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக பீம் அப்ளை பண்ணுவோம். ஸோ ரூஃப் ஆஃப் அ பில்டிங்ல இருக்கும். ரெண்டாவது you can notice at bridges to support load.
என்ன கைண்ட் ஆஃப் லோட்? டிராஃபிக் லோட். ஸோ ஒரு வெஹிக்கிள்ல வரக்கூடிய லோடு, வெஹிக்கிள் லோடை சப்போர்ட் பண்றதுக்கு பிரிட்ஜில் வந்துட்டு பீம்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டு காமன் எக்ஸாம்பிள், ரூஃபை ஹோல்டு பண்றதுக்காக இருக்கும், பிரிட்ஜில் வந்துட்டு வெஹிக்கிளோட தாங்கிறதுக்காக நமக்கு பீம்ஸ் நம்ம காமனா பார்க்கலாம். இது ரெண்டு இடம் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம அடுத்து படிக்கக்கூடிய பீம் பத்தின கான்செப்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு பீமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அசம்ஷன் எடுத்துக்கிறோம்? ஸோ நம்ம ரேண்டமா எடுத்துக்கிட முடியாது. ஸோ ஒரு பீம்ஸ்க்குன்னு சில வரையறைகள் வச்சுட்டு அந்த வரையறைக்கு உள்ளார நம்மளுடைய கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ண போறோம். அந்த வரையறைகள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். Assumptions of beams. ஒரு 4 முக்கியமான அசம்ஷன்ஸ் இருக்குங்க. முதலாவது, இப்ப நம்ம டெஃபினிஷன்ஸ் படி என்ன பார்த்திருக்கோம்னா, length is far greater than breadth and depth ன்னு பார்த்திருக்கோங்க. ஸோ லென்த் ஜாஸ்தி அப்படிங்கும்போது ஒரு பீம்ல லென்த் ரொம்ப ஜாஸ்தியா இருந்து அதனுடைய பிரெத் அண்ட் திக்னஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னால் இப்படி அப்ளை பண்ணக்கூடிய சியரிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். சியரிங் ஃபோர்ஸ் நம்ம நெக்லெக்ட் பண்ணணும்னா சியரிங் ஃபோர்ஸ் எல்லாம் ஏற்படக்கூடிய சியரிங் ஸ்ட்ரெயினையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ omit shearing force or shearing stress omit பண்ணோம்னா hence shearing strain is also neglected. Strain is also neglected. இது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ செகண்ட் பாயிண்ட், இந்த பீம் எடுத்துட்டு இந்த பீமுக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த பீம் பெண்ட் ஆகும், வளையலாம், இதனுடைய ஷேப் மாறலாம், இதனுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாறாது. சைஸ் அப்படின்னா இதனுடைய யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த மெட்டீரியல் will not change. So uniform cross section of the beam is same always. It does not change on the application of the stress over it. அது நம்ம சர்க்குலர் பீம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெக்டாங்குலர் பீம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது அதனுடைய ஷேப் மாறுமே ஒழிஞ்சு அதனுடைய கிராஸ் செக்ஷன் அதனுடைய சைஸ் மாறாது. மூன்றாவது, சப்போஸ் நம்ம ஒரு பீம் எடுத்துக்கிறோம், அந்த பீமுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், அந்த பீம் பெண்ட் ஆகுது அப்படின்னா இந்த பெண்ட் அப்படிங்கிறது ரேண்டமா பெண்ட் இப்படி இருக்க முடியாது. இந்த மாதிரி பெண்ட் நம்ம எடுத்துக்கிறதுல இந்த மாதிரி ஒரு ரேண்டம் பெண்ட் நம்ம அசூம் பண்ண மாட்டோம். வேற நம்ம எப்படி பெண்ட் எடுத்துக்கிறோம்னா இப்படி பெண்ட் ஆகும்போது இந்த பெண்ட் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இட் வில் ஃபார்ம் a சர்க்கிள், ரைட்? ஸோ அந்த பெண்ட் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுதுன்னா இந்த ஒரு போர்ஷன் அப்படிங்கிறது ஆர்க் ஆஃப் த சர்க்கிள் சொல்லலாம். ஸோ when the beam is applied with load, ஒரு பீம் மேல ஒரு லோட் அப்ளை பண்ணி ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா அந்த பீம்ல கிரியேட் ஆகக்கூடிய பெண்டிங் will form the arc of the circle. அதோட பெண்டிங் வந்து ஒரு சர்க்கிளோட ஆர்க் ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படின்னா on stress beam bends to an arc of a circle. So fourth point, இப்போ ஒரு பீம் நம்ம கன்சிடர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கு. ஸோ இந்த பீம்ல அப்ளை ஆகக்கூடிய வெயிட்டோட கம்பேர் பண்ணும்போது, இது மேல அப்ளை ஆகக்கூடிய லோட் கம்பேர் பண்ணும்போது இந்த பீமுக்கான வெயிட் தட் இஸ் நெக்லிஜிபிள். ஒரு பீம் இருக்கு, இப்போ ரூஃப்லுக்கு ஒரு பீம் போட்டிருக்காங்க, அந்த ரூஃப் மேல வெயிட் அப்ளை ஆகும். ரூஃப் ஒரு பீம், அதுக்கு மேல ரூஃப் இருக்கும். ஸோ இந்த டோட்டல் ரூஃபோட வெயிட் அந்த பீம் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? அப்போ அந்த டோட்டல் ரூஃபோட வெயிட் எடுத்துட்டு இந்த பீமோட வெயிட் பார்த்தோம்னா பீமோட வெயிட்டை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம், பிகாஸ் ரூஃபோட வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி ஒரு பிரிட்ஜ் எடுத்துக்கிறீங்க, அந்த பிரிட்ஜில் இருக்கக்கூடிய பீமோட வெயிட் பார்த்து வச்சுக்கிறோம், அது மேல அப்ளை ஆகக்கூடிய லோட் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய லோட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த பீமோட வெயிட்டை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ ஆன் த கம்பேரிசன் ஆஃப் த லோட்
weight of the beam can be neglected. Can be omitted or neglected. So இந்த 4 அசம்ஷனும் இனிமேல் நம்ம பீம் பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எல்லா கான்செப்ட்டுக்கும் பொருந்தும். என்னென்ன? பீமோட லென்த் ஜாஸ்தியா இருக்கிறதுனால when compare with breadth and thickness அதுல நம்ம shear stress அப்படிங்கறத ஒமிட் பண்றோம். shear stress ஒமிட் பண்ணோம்னா அதனால கிரியேட் ஆகக்கூடிய shear strain-ஐயும் ஒமிட் பண்ணிடுவோம். அதனால ஒரு பீம் டிஸ்கஷன் போது shear stress-ஐயும் shear strain-ஐயும் நம்ம கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ரெண்டாவது பாயிண்ட், இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா அந்த பீம் அதனுடைய வந்து ஷேப் மாறும், ஆனா அதனுடைய சைஸ் மாறாது. இது ரெக்டாங்குலர் இருக்கிறது பெண்ட் ஆகி ஒரு சர்க்கிளோட ஆர்க்கா மாறலாம், ஆனால் இதனுடைய யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் சேஞ்ச் ஆகாது. ஸோ யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் வில் பி ஆல்வேஸ் சேம். மூணாவது பாயிண்ட், ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது இந்த பீம் பெண்ட் ஆகும். அப்படி பெண்ட் ஆகும்போது இந்த கேஸ் மாதிரி ரேண்டமா பெண்ட் ஆகலாம் அல்லது இப்படி ஒரு பெண்ட் ஆகலாம். நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா பெண்ட் ஆகக்கூடிய பீம் அப்படிங்கிறது அந்த பெண்ட் ஒரு சர்க்கிளோட ஆர்க் அதான் ஃபார்ம் ஆகும். ஸோ தட் அதை ஃபுல்லா நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஹென்ஸ் ஆன் ஸ்ட்ரெஸ் பீம் பெண்ட்ஸ் டு an arc of a circle. நாலாவது பாயிண்ட், நம்ம ஒரு பீம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பீம் மேல அப்ளை பண்ணக்கூடிய லோட கன்சிடர் பண்ணும்போது பீமோட வெயிட் அப்படிங்கிறது நெக்லிஜிபிள், அதை நம்ம விட்டுறலாம். ஸோ தட் அந்த கம்பேரிசன் ஆஃப் த லோட் வெயிட் ஆஃப் த பீம் கேன் பி நெக்லெக்டட். இந்த 4 அசம்ஷனோட நம்ம அடுத்து பீமை வச்சு சில டெரிவேஷன்ஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோல. Until then, bye.